வாழும் தெய்வ புலவன் வள்ளுவன் சொல்றான் பாருங்க, அறிவு அச்சம் காக்கும் கருவிங்கிறான். அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு உடையார் எல்லாம் உடையாருங்கிறான். அப்படி எல்லாம் உடையாராக இருக்கக்கூடியது ஐயா சி முருகன் அவர்கள். பாரதிதாசன் சொல்றான் பாருங்க, படிக்கவில்லையா உன் வாழ்க்கை பாலைவனம், படிக்கின்றாயா உன் வாழ்வு சோலைவனம்ங்கிறான். சோலைவனம்ங்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. படிக்கிறதுக்கு உட்காந்து நான் இன்னைக்கு எந்த இடத்துல நான் படுக்கிறேனோ, நான் படுக்கிறதுக்கு பக்கத்துல என் படுக்கறைக்கு பக்கத்திலே நூலகம் வேணும்னு கேட்டாரு புரட்சி அண்ணா அம்பேத்கர். கிட்டத்தட்ட 65,000 புத்தகத்துக்கு மேல படிச்ச உலக பேரறிஞன் அண்ணல் அம்பேத்கர் அவங்க நான் படுக்கிறது இல்ல, நான் என் பெட்ரூம் பக்கத்துல எனக்கு லைப்ரரி வேணும்னு கேட்டாங்க. அறுவை சிகிச்சை, இந்த அறுவை சிகிச்சை செய்யலைன்னா உயிருக்கு ஆபத்து பேரறிஞர் அண்ணாவிற்கு. ஆனாலும் பரவாயில்ல இந்த புத்தகத்தை நான் படித்து முடிப்பது வரை எனக்கு அந்த அறுவை சிகிச்சை தேவையில்லை, செத்தாலும் செத்துட்டு போறேன், ஆனா அந்த புத்தகத்தை படிக்காம செத்துடக்கூடாதுன்னு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பேரறிஞர் அண்ணா. கடைசி நொடி, சாவிற்கான கடைசி நொடி பகத்சிங் படிச்சுக்கிட்டு இருந்தான். புத்தகத்தை சிறையில படிச்சுக்கிட்டு இருந்தான். அதே பகத்சிங் சொல்றான், தூக்குக்கு முன்னாடி தன் அம்மாவிற்கு எழுதின ஒரு கடிதம் இருக்குது, அந்த கடிதத்தை இளைஞர்கள் படிக்கணும். அம்மா உறுதியாக என் நாடு அவன் சொல்றான், என் நாடு இந்திய திருநாடு உறுதியாக விடுதலை பெறும், விடுதலை பெற்றே தீரும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய வெள்ளை துறைமார்கள் விரட்டி விட்டு பழுப்பு நிற துறைமார்கள் இந்தியன்ஸ் லீடர்ஸ் இங்க அமருவான். ஆனால் மக்களுடைய அவல நிலை மட்டும் அப்படியே தொடரும். இந்த நிலையிலிருந்து இந்த மக்களுக்கான விமோச்சனம் கிடைக்காது. அதுக்கு என்ன செய்யணும்? பழமையை தகர்த்து எரிந்து ஒரு மாற்றத்தை புதுப்பிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு பகத்சிங் பதிவு பண்றான் தன் அம்மாவிற்கு எழுதிய கடிதத்துல. இப்படி எண்ணற்ற விடயங்கள்ல படிச்ச அந்த இங்கிலாந்து அறிவியல் மேதை சொல்றான், பிரான்சிஸ் பேகன் அப்படின்னு ஒரு பேரறிஞன் சொல்றான், நாலெட்ஜ் இஸ் பவர்ங்கிறான். நாலெட்ஜ் இஸ் பவர். படிக்கணும், அறிவு தாண்டா உனக்கு மிகப்பெரிய ஆயுதம்ங்கிறான். அந்த அறிவாயுதம் கொண்டு சாதிச்சவங்க தான் உலகத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஆடி தேடி ஓடி படிக்கணும். திரைக்கடல் ஓடி நம்ம திரவியம் தேடினாலும் பரவாயில்ல, அந்த திரவியம் நம் இறப்பதோடு நமது குழிக்குள்ளே போட்டு மூடப்படும். ஆனா அப்படி இல்லை. அறிவாளிகள் காலம் கடந்து வாழ்வான், காலம் கடந்து பேசப்படுவான். வாழ்க்கையில நம்ம எண்ணத்தையும் கொண்டு வர போறதில்லை, எண்ணத்தையும் நம்ம கொண்டு போகும்போது கொண்டு போறதும் இல்லை, கையில கொண்டு வரவும் இல்லை, நம்ம போகும்போது கொண்டு போறதும் இல்லை. அதனால வாழ்க்கைக்குள்ள அந்த இருக்கக்கூடியதுல அறிவை நமக்குள்ள மூளைக்குள்ள செறிவை வளர்க்கணும்.